தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஆன்லைன் முறையில் செமஸ்டர் தேர்வுகள் நடத்தப்படும். பிப்ரவரி 1 முதல் தேர்வுகள் தொடங்கும் என உயர்கல்வித்துறை அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் இன்று 19ஆம் கட்ட தடுப்பூசி முகாம். இன்றைய முகாமில் முன்கள பணியாளர்களுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்த உள்ளதாக சுகாதாரத்துறை அறிவிப்பு. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக இந்த வார ஞாயிறன்றும் முழு ஊரடங்கு. தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் நடவடிக்கை. பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான புகாருக்கு காரணமான அலுவலர்கள் மீது நடவடிக்கை. தரமற்ற பொருட்களை வழங்கிய நிறுவனங்களை கருப்பு பட்டியலில் சேர்க்க உத்தரவு. கீழடியில் 8ஆம் கட்ட அகழாய்வு மற்றும் திறந்தவெளி அருங்காட்சியக பணிகள். வருவாய்த்துறை சார்பில் நிலம் அளவீடு வேலைகள் தொடக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தியாகராஜ சந்நிதியில் 175வது ஆராதனை விழா. பஞ்சரத்ன கீர்த்தனை பாடி அஞ்சலி செலுத்த ஏற்பாடு. ஐந்து நாட்களாக போக்கு காட்டிய சிறுத்தையை பிடித்த வனத்துறை. குடோனுக்குள் பதுங்கியிருந்த சிறுத்தை கூண்டுக்குள் சிக்கியது. பெரியகுளம் பகுதியில் பருத்தி பயிரை தாக்கி வரும் செவட்டை நோய். பயிரை காப்பாற்ற வேளாண் துறை உரிய ஆலோசனை வழங்க விவசாயிகள் வேண்டுகோள். தஞ்சையில் கொரோனா தடுப்பூசி விவரங்களை பதிவு செய்ய டிஜிட்டல் பஸ் அறிமுகம். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள். தமிழகம் புதுவை பகுதிகளில் இருந்து வடகிழக்கு பருவமழை விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா வெற்றி. 2-0 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றியது தென்னாப்பிரிக்கா. நேதாஜியின் 125வது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லி இந்தியா கேட்டில் அவருக்கு சிலை அமைக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா வைரஸின் 3வது அலையில் ஏராளமான உயிரிழப்புகளை தடுப்பூசிகள் தடுத்துள்ளன என நிதி ஆயோக்கின் சுகாதார குழு உறுப்பினர் வி.கே. பால் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் சோமநாதபுரத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய சுற்றுலா மாளிகையை பிரதமர் மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். கர்நாடக மாநிலத்தில் நடைமுறையில் இருக்கும் வார இறுதி ஊரடங்கு உத்தரவை அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. கேரளாவில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அடுத்த 2 ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேகாலய முதலமைச்சர் கான்ராட் சங்மாவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பேரிடரால் நடப்பாண்டில் உலகம் முழுவதும் வேலைவாய்ப்பற்றவர்களின் எண்ணிக்கை 20.7 கோடியாக அதிகரிக்கும் என சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரான், சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் இணைந்து வடக்கு இந்திய பெருங்கடலில் 3வது ஒருங்கிணைந்த கூட்டு பயிற்சியை மேற்கொண்டன.
பாகிஸ்தானில் இருந்து தவறான தகவல்களை பரப்பியதாக 35 யூடியூப் சேனல்கள் முடக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. சையத் மோடி பேட்மிண்டன் தொடரில் PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ISL கால்பந்து தொடரில் இன்று சென்னையின் FC, நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணிகள் மோதுகின்றன. ப்ரோ கபடியில் இன்று புனேரி பால்டன்ஸ், பட்னா பைரட்ஸ் பல பரீட்சை நடத்துகின்றன. தமிழகத்தில் கொரோனா அச்சுறுத்தல் எதிரொலியாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் செமஸ்டர் தேர்வுகள் ஆன்லைனில் நடத்தப்படும் என உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி, பிப்ரவரி 1 முதல் 20ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் செமஸ்டர் தேர்வுகள் நடத்தப்படும் என்றார். செமிஸ்டர் தேர்வு, இப்போ ஃபர்ஸ்ட் செமிஸ்டர், செகண்ட் செமிஸ்டர், இது போன்ற தேர்வுகள், செமிஸ்டர் தேர்வுகளை மட்டும் உடனடியாக, அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி துவங்கி ஆன்லைனில் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். இறுதி செமஸ்டர் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு மட்டும் நேரடி முறையில் நடத்தப்படும் என குறிப்பிட்டார். ஜூன் மாதம், ஜூலையில் தான் நம்ம இறுதி ஆண்டு தேர்வு வரும். அப்பொழுது அந்த தேர்வு வருகிற பொழுது அப்பொழுதைய சூழ்நிலை கருதி நிச்சயமாக ஃபைனல் இயர் எக்ஸாம் மட்டும் நேரடியாகத்தான் நடத்துவது என்றும் முடிவெடுத்திருக்கிறோம். அதை அவங்கள வரவழைத்து அப்பப்போ அவங்கள கூப்பிட்டு எந்த ஒரு சூழ்நிலையில் சுழற்சி முறையிலாவது அவர்களுக்கு நேரடியாகத்தான் நடத்த வேண்டும். பொங்கல் பரிசு தொகுப்பில் தரமற்ற பொருட்களை வழங்கிய நிறுவனங்களை கருப்பு பட்டியலில் சேர்க்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி, வெல்லம், முந்திரி, உளுத்தம்பருப்பு உள்ளிட்ட 21 பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. மொத்தம் 2.15 கோடி குடும்பங்களுக்கு 1297 கோடி ரூபாய் செலவில் ரேஷன் கடைகள் மூலம் இந்த பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட்டது. பரிசு தொகுப்பில் வழங்கப்பட்ட புளியில் பல்லி செத்து கிடந்தது உள்ளிட்ட பல புகார்கள் எழுந்தன. மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் பொங்கல் பரிசு தொகுப்பு காலதாமதமாக வழங்கப்பட்டதுடன் அவை தரமற்று இருப்பதாகவும் கூறி அவற்றை ரோட்டில் கொட்டி பயனாளிகள் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை தொடர்ந்து பொங்கல் பரிசு தொகுப்பு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் உணவு நுகர்வோர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த உயரதிகாரிகள் பங்கேற்றனர். ஆலோசனையின் முடிவில் பொங்கல் பரிசு பொருட்கள் விநியோகத்தில் புகார் இட காரணமான அலுவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும், தரமற்ற பொருட்களை வழங்கிய நிறுவனங்களை கருப்பு பட்டியலில் சேர்க்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கீழடியில் 8ஆம் கட்ட அகழாய்வு பணிகளுக்காகவும் திறந்தவெளி அருங்காட்சியக பணிகளுக்காகவும் வருவாய்த்துறை சார்பில் நிலம் அளவீடு பணிகள் நடைபெற்றது. கீழடியில் கதிரேசன் என்பவருக்கு சுமார் 6 ஏக்கர் நிலத்தில் தென்னந்தோப்புகள் உள்ளன. இதில் 1 ஏக்கர் பரப்பளவில் 8 குழிகள் தோண்டப்பட்டு அகழாய்வு நடைபெற்றது. இதனை திறந்தவெளி அருங்காட்சியகமாக மாற்ற தமிழக அரசு முடிவு செய்தது. ஆனால் நிலத்தின் மதிப்பு குறித்து அதிகாரிகள் தெரிவிக்காததால் நிலத்தை தர கதிரேசன் உள்ளிட்ட நில உரிமையாளர்கள் மறுத்துவிட்டனர். இந்நிலையில் திருப்புவனம் தாசில்தார் ரத்தினவேல் பாண்டியன், தொல்லியல் அலுவலர் ரமேஷ், நில உரிமையாளர் கதிரேசன் முன்னிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் 6ஆம் கட்ட அகழாய்வு நடத்த இடத்தை அளவீடு செய்துள்ளனர். தற்போது மொத்தம் 1 ஏக்கர் அளவீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 30 சென்ட் பரப்பளவில்தான் கடந்த 6ஆம் கட்ட அகழாய்வு நடந்தது. எனவே மீதமுள்ள இடத்தை 8ஆம் கட்ட அகழாய்வு மேற்கொள்ள தொல்லியல் துறை முடிவு செய்துள்ளது. நில உரிமையாளர் கதிரேசன், நிலத்திற்கு மார்க்கெட் நிலவரப்படி இழப்பீடு தொகை நிர்ணயித்தால் மட்டுமே நிலம் வழங்குவேன், இல்லை என்றால் தரமாட்டேன் என உறுதியாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த வரும் ஞாயிற்றுக்கிழமை முழு முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் கடந்த 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு முடக்கம் அமல்படுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக வரும் ஞாயிறு அன்றும் முழு முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கு நாளில் வெளியூர்களிலிருந்து வரும் பயணிகளின் நலன் கருதி சென்னை சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையங்கள், கோயம்பேடு பேருந்து நிலையம் போன்ற இடங்களில் வழக்கமான ஆட்டோக்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகம், புதுவை, காரைக்கால் மற்றும் அதனை ஒட்டிய கடலோர ஆந்திரா, ராயலசீமா, தெற்கு கர்நாடகா மற்றும் கேரளா பகுதிகளில் இருந்து வடகிழக்கு பருவமழை நாளை விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையை நிலவும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் குடியரசு தின விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட உள்ளது. இதற்கான முன் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு அணிவகுப்பு ஒத்திகை கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் ஆயுதப்படை, காவல்துறை, போக்குவரத்து துறை, IRBN மகளிர் காவலர், தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் முப்படையைச் சேர்ந்த மாணவர்கள் ஒத்திகையில் ஈடுபட்டனர். கொரோனா பரவல் காரணமாக பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்து சமய அறநிலையத்துறையில் 4 செயல் அலுவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பாணையை TNPSC வெளியிட்டுள்ளது. குரூப் 2A பிரிவின் கீழ் வரும் 4 செயல் அலுவலர் பணியிடங்களுக்கு இந்துக்கள் மட்டும் பிப்ரவரி 21ஆம் தேதிக்குள் tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று TNPSC அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதற்கான தேர்வு ஏப்ரல் 23, 24 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கூட்டுறவுத்துறை தணிக்கை பிரிவில் 8 உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கும் பிப்ரவரி 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தேர்வு ஏப்ரல் 30ஆம் தேதி நடைபெறும் என்றும் TNPSC அறிவித்துள்ளது. போடி அருகே மலைவாழ் மக்களுக்கு தொகுப்பு வீடுகள் கடந்த 2 வருடங்களாகியும் கட்டி முடிக்கப்படாததால் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே அணைக்கரைப்பட்டி மேலப்பரவு மலை கிராமம் அமைந்துள்ளது. இங்கு சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட பழங்குடியின மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் வாழும் பழங்குடியின மக்களுக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு சுமார் 8க்கும் மேற்பட்ட தொகுப்பு வீடுகள் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை பணிகள் முடிக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மீதமுள்ள கட்டட பணிகளை முற்றிலுமாக விரைந்து முடித்து தொகுப்பு வீடுகளை பயன்பாட்டிற்கு கொண்டுவர அப்பகுதியினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பெரியகுளம் பகுதியில் பருத்தி செடியில் செவட்டை மற்றும் அஸ்வினி நோய் தாக்கி வருவதால் மகசூல் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம், அதை சுற்றியுள்ள மேல்மங்கலம், வாடிப்பட்டி, லட்சுமிபுரம், மேலக்கமக்கப்பட்டி, குள்ளப்புறம் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் பருத்தி பயிரிட்டுள்ளனர். பருத்தி பயிரில் செவட்டை நோய் மற்றும் அஸ்வினி நோய் தாக்கி பரவி வருவதால் பருத்தி காய்கள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த நோய் தாக்குதலால் பயிர் காய்ந்து வருவதால் மகசூல் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நோய் தொடர்ந்து பரவி வருவதால் பருத்தி பயிரை தாக்கி வரும் நோய் குறித்து ஆராய்ந்து நோயை கட்டுப்படுத்த வேளாண் துறை உரிய ஆலோசனை வழங்க வேண்டும் என பருத்தி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதுமலை வனப்பகுதியில் இயங்கிய அரசு பள்ளி மாற்று இடத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் வசித்து வந்த மக்களுக்கு பந்தலூர் அருகே உள்ள ஐயங்கொல்லி பகுதியில் மாற்றிடம் வழங்கப்பட்டது. மக்கள் முதுமலை வனப்பகுதிக்குள் வசித்து வந்தபோது அவர்களின் குழந்தைகள் கல்வி பயில அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள நாகம்பள்ளி கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வந்தது. மக்கள் வனத்தை விட்டு வெளியேறிய நிலையில் அந்த பள்ளியும் மூடப்பட்டது. இந்த நிலையில் நாகம்பள்ளி பகுதியில் இயங்கி வந்த அரசு பள்ளியை மாற்றிடமாக அறிவிக்கப்பட்ட ஐயங்கொல்லி, நெல்லியாம்பதி பகுதியில் நிறுவ வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்து வந்தனர். ஐயங்கொல்லி, நெல்லியாம்பதி பகுதியில் அரசு பள்ளி இல்லாத காரணத்தால் குழந்தைகளை தனியார் பள்ளிகளிலும் வெகு தொலைவில் உள்ள அரசு பள்ளிகளிலும் சேர்த்து மக்கள் படிக்க வைத்து வந்தனர். இந்நிலையில் மக்களின் கோரிக்கை தற்சமயம் ஏற்கப்பட்டு நெல்லியாம்பதி பகுதியில் தற்காலிக கட்டிடத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி இன்று தொடங்கப்பட்டது. முதற்கட்டமாக 14 மாணவர்கள் பள்ளியில் சேர்க்கப்பட்டுள்ளனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையம் பஜார் பகுதியில் செயல்பட்டு வந்தது. பின்னர் சோளிங்கர் செல்லும் சாலையில் புதிய பேருந்து நிலையம் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்தில் கடைகளின் ஆக்கிரமிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக புகார்கள் எழுந்தன. அதன் அடிப்படையில் நகராட்சி ஆணையாளர், வட்டாட்சியர், அரக்கோணம் காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட நகராட்சி பணியாளர்களை கொண்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பயணிகள் அமர்வதற்கு தேவையான இருக்கைகள், குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பேருந்து நிலையத்தில் அமைக்க வேண்டுமென கோரிக்கைகளை பயணிகள் முன்வைத்துள்ளனர். ஓசூரில் ரோஜா பூக்களின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் திறந்தவெளி மற்றும் பசுமை குடில்கள் மூலம் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் ரோஜா பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. பூக்கள் விளைவதற்கு ஏற்ற சீதோஷ்ண நிலை ஓசூரில் நிலவுவதால் இப்பகுதி விவசாயிகள் பூ சாகுபடியில் ஆர்வம் காட்டுகின்றனர். இங்கு உற்பத்தியாகும் ரோஜா பூக்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. மேலும் உள்நாட்டு சந்தைகளில் விற்பனைக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் கொரோனா பரவல் காரணமாக ரோஜா வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் ஓசூர் பகுதிகளில் இருந்து ரோஜா பூக்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி குறைந்தது. தற்போது ஊரடங்கால் 20 பூக்கள் கொண்ட ஒரு கொத்து 10 மடங்கு விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நோய்களிலிருந்து செடிகளை காப்பாற்றி நல்ல மகசூல் கிடைத்து வரும் நிலையில் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் அடுத்து வரும் நாட்களில் ரோஜா பூக்களின் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்த்திருப்பதாக கூறுகின்றனர். மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம் மற்றும் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் சென்னையில் இயக்கப்பட உள்ள 3 கொரோனா விழிப்புணர்வு பிரச்சார வாகனங்களின் செயல்பாட்டை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னையில் பாதிப்பு எண்ணிக்கை குறைந்து வருகிறது எனவும் மேலும் தொற்று குறைய மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் எனவும் கூறினார். இரவில் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டால் 2 நாள் கடந்து முடிவு வருவதால் முடிவு வெளியிடுவதை வேகப்படுத்த அறிவுரை கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதாவது டெய்லி வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் சிடி ஸ்கேன் சென்டர்ஸ்க்கு மாநகராட்சிக்கு யார் யார் ஃபீவர் கேசஸ் இருக்கின்றதோ அல்லது டெஸ்ட் எடுக்கும்போது யாராவது கோவிட் போன்ற சிம்டம்ஸ் இருக்கின்றதோ எங்களுக்கு ஒரு டெய்லி வந்து மெயில் பண்ணா நாங்கள் உத்தரவு கொடுத்துருக்கோம். அது ரொம்ப பலனுள்ளாக சென்னை மாநகராட்சி இது ஒரு யூனிக் எஃபர்ட்டாக எடுத்திருக்கோம். டெய்லி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் இதே மாதிரி சிடி ஸ்கேன் சென்டர்ஸ் மூலமாக கிட்டத்தட்ட இந்த நேரத்தில் 500 கேசஸ் பாசிட்டிவாக வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 2000 கேசஸ் அனுப்புகிறாங்க. நாங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 500 கேசஸ் அதிலிருந்து பாசிட்டிவாக வரும்போது நாங்கள் உடனடியாக அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்குறோம். ஸோ அது தட் சிஸ்டம் இஸ் கோயிங் ஆன், யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது தொடரும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். கோவின் செயலியில் ஒரு தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி தற்போது 6 பேர் வரை பதிவு செய்து கொள்ள வசதி சேர்க்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தடுப்பூசி செலுத்திக் கொண்ட விவரங்கள் கோவின் செயலியில் தவறாக இடம்பெற்றிருந்தால் பயனாளிகள் திருத்திக் கொள்ளும் வசதியும் புதிய அம்சமாக சேர்க்கப்பட்டுள்ளது. கோவின் செயலியில் பயனாளிகளின் தடுப்பூசி சான்றிதழ் விவரம் தவறாக உள்ளது என சில புகார்கள் எழுந்த நிலையில் புதிய அம்சங்களுடன் கூடிய வசதியுடன் கோவின் செயலி மேம்படுத்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு வேதாச்சலம் நகர் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில் அருகே 30 பெட்டிகளில் 3000 மாத்திரைகளுக்கு மேல் குப்பை தொட்டியில் போடப்பட்டுள்ளது. இவை இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் காலாவதியாக கூடிய மாத்திரைகள். குடியிருப்பு பகுதிகளில் அடையாளம் தெரியாத நபர்கள் மருத்துவ கழிவுகள் மற்றும் மாத்திரைகளை கொட்டி சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்பட்ட மாத்திரைகளா இல்லை தனியார் மருத்துவமனையில் பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்து தெரியவில்லை என கூறப்படுகிறது. பழனி தைப்பூச திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று பெரியநாயகி அம்மன் கோவிலில் பக்தர்களின்றி தெப்ப உற்சவம் நடைபெற்றது. பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொரோனா அச்சுறுத்தலால் இந்த ஆண்டு விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான
கொடியேற்றம், திருக்கல்யாணம், தேரோட்டம் ஆகியவை பக்தர்கள் இன்றி எளிமையாக நடைபெற்றது. திருவிழாவை ஒட்டி பாத யாத்திரையாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் 10ஆம் நாளான நேற்றிரவு தெப்ப உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில் பிரகாரத்தில் உள்ள தொட்டியில் நீர் நிரப்பப்பட்டு முத்துக்குமார சுவாமி, வள்ளி தெய்வானை எழுந்தருளிய சப்பரத்தை பணியாளர்கள் தூக்கி வலம் வந்தனர். பின்னர் முத்துக்குமார சுவாமி, வள்ளி தெய்வானை எழுந்தருளிய சப்பரத்தை கோவில் பணியாளர்கள் தூக்கியபடி தொட்டியில் 3 முறை வலம் வந்தனர். தொடர்ந்து முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானையுடன் தோழிக்கினியான் வாகனத்தில் எழுந்தருளினார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் 175ஆம் ஆண்டு ஆராதனை விழா இன்று ஒரு நாள் மட்டும் நடைபெறவுள்ளது. ஆண்டுதோறும் இவ்விழா 5 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். நிகழாண்டு கொரோனா பரவல் காரணமாக இவ்விழா ஒரு நாள் மட்டுமே நடைபெறுகிறது. ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் சித்தியடைந்த பகுள பஞ்சமி நாளான இன்று காலை 6:30 மணிக்கு உஞ்சவிருத்தி பஜனை தியாகராஜர் சுவாமி வாழ்ந்த இடத்திலிருந்து புறப்பட்டது. மேளதாள நாதஸ்வர கச்சேரியுடன் திருமஞ்சன வீதி, தெற்கு வீதி, கீழ வீதி, ராமசாமி அக்ரஹாரம், தியாகராஜர் காலனி வழியாக சந்நிதியை சென்றடைகிறது. இதனைத் தொடர்ந்து நாதஸ்வர மங்கள இசையுடன் பஞ்சரத்ன கீர்த்தனைகள், வைபவம் ஆகியவை நடைபெறவுள்ளன. கோவை குனியமுத்தூர் பகுதியில் கடந்த திங்கட்கிழமை குடோன் ஒன்றில் புகுந்த சிறுத்தை பல நாட்களாக பிடிபடாமல் போக்கு காட்டி வந்தது. இந்நிலையில் அச்சிறுத்தை குனியமுத்தூர் மதுக்கரை பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் உலா வருவதை வனத்துறையினர் கண்டறிந்தனர். தொடர்ந்து சிறுத்தையை பிடிக்க குடோனை தங்கள் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த வனத்துறையினர் குடோனில் 2 இடங்களில் கூண்டு வைத்து உணவு வைத்தனர். ஆனால் 5 நாட்களாக உணவை எடுத்துக் கொள்ளாமல் கூண்டின் அருகாமையில் வருவதும் திரும்பிச் செல்வதுமாயிருந்த சிறுத்தை நள்ளிரவு கூண்டில் புகுந்தது. அப்போது கூண்டின் கதவினை வனத்துறையினர் மூடிவிட சிறுத்தை பிடிபட்டது. சிறுத்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுத்தை ஆரோக்கியமாக இருப்பதாக தெரிவித்துள்ளதால் அடர்ந்த வனப்பகுதிக்குள் அச்சிறுத்தையை விடுவிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. போட்டியில் 700 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இதில் சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் திறம்பட அடக்கி பரிசுகளை வென்றனர். சிறப்பாக களமாடிய காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கொரோனா தாக்கம் காரணமாக பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு உள்ளூர் தொலைக்காட்சிகள் மூலம் போட்டி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஓமலூர் அருகே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் சேலம் கொண்டாலம்பட்டி கிரிக்கெட் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள சட்டூர் கிராமத்தில் உள்ள 11 கோல்ட் கிரிக்கெட் குழு சார்பில் பொங்கல் விழா சிறப்பு கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றன. ஏழாம் ஆண்டாக நடைபெறும் இந்த கிரிக்கெட் போட்டியில் சேலம் மாவட்டம் முழுக்க இருந்து 37 கிரிக்கெட் அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. இந்த போட்டியில் சேலம் கொண்டாலம்பட்டி ரெட்சன் அணி முதலிடம் பிடித்து கோப்பையை கைப்பற்றியது. சட்டூர் 11 கோல்ட் அணி 2ஆம் இடம் பிடித்து வீரபாண்டியர் கோப்பையையும், மாட்டுக்காரன்புதூர் வின்னர் பாய்ஸ் அணி 3ஆம் இடம் பிடித்து அர்ஜுனன் கோப்பையையும் வென்றது. இதற்கான பரிசளிப்பு விழா சட்டூர் கிராமத்தில் நடைபெற்றது. ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர்.
கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள TN பாளையம் வட்டார கல்வி அலுவலகம் முன் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில அமைப்பின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஜாக்டோ ஜியோ போராட்டத்தின் போது பணியிட மாறுதல் செய்யப்பட்ட ஆசிரியர்களை மீண்டும் அதே இடத்திற்கு பணியிட மாறுதல் செய்ய வேண்டும், பதவி உயர்வு அளிக்கப்படாமல் இருக்கும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதியத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டார கல்வி அலுவலகம் முன்பாக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இல்லனா யாரு கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க, எப்ப அந்த கம்ப்யூட்டர்ல ஏத்தலாம், அங்க போனா சுத்திட்டு இருக்கு, நாமளும் கடத்துற சுத்த வேண்டியிருக்கு. பழைய ஓய்வூதிய சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர்களுக்கு வழங்கி வந்த உயர் கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வினை மீண்டும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டியில் பயிர் காப்பீடு தொகை வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகம் முன் 2020-21 ஆண்டு பிரீமியம் செலுத்திய அனைத்து பயிர்களுக்கும் பயிர் காப்பீட்டு தொகையை உடனடியாக வழங்கிட கோரி விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர் மழையால் பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். பெங்களூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. பெங்களூர் ஹாசகேர ஹள்ளி பகுதியில் இருந்து 40க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றுக்கொண்டு சாமராஜப்பேட்டை வழியாக சென்று கொண்டிருந்த பேருந்தில் இன்ஜினில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதை அறிந்த ஓட்டுநர் சாமர்த்தியமாக பேருந்தை சாலையோரம் நிறுத்திவிட்டு பேருந்தில் இருந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகளை கீழே இறக்கினார். இன்ஜினில் பற்றிய தீ மளமளவென பேருந்து முழுவதும் பரவியதால் பேருந்து எரிந்து சேதமானது. விபத்து குறித்து முதற்கட்ட விசாரணை தொடங்கியுள்ளது. திருப்பூரில் மகப்பேறு மருத்துவமனையை கொரோனா வார்டாக மாற்ற முயற்சிப்பதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் புதுராமகிருஷ்ணபுரம் பகுதியில் அமைந்துள்ள மாநகராட்சி ஆரம்ப சுகாதார மருத்துவமனை கடந்த ஆண்டு 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு மகப்பேறு மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இந்த மருத்துவமனையை பயன்படுத்தி வரும் நிலையில் தினமும் 200க்கும் மேற்பட்டோர் பூர நோயாளிகளாக பயனடைந்து வருகின்றனர். இத்தகைய மருத்துவமனையை கொரோனா வார்டாக மாநகராட்சி மாற்ற முயற்சிப்பதாக அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் மகப்பேறு மருத்துவமனையை கொரோனா வார்டாக மாற்றக்கூடாது என மருத்துவமனை முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டத்திலும் நாளுக்கு நாள் தொற்று பாதிப்பு அதிகரித்துக் கொண்டு வரும் நிலையில் இன்று மட்டும் 277 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு வேலூர் சட்டமன்ற உறுப்பினர், வேலூர் கோட்டாட்சியர் மற்றும் வேலூர் உட்கோட்ட காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்ததை தொடர்ந்து வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு கொரோனா தொற்று இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. காரைக்குடி அருகே நெல் கொள்முதல் நிலையங்களில் மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி ஆய்வு செய்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகாவுக்குட்பட்ட கிராமங்களில் திறக்கப்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இடைத்தரகர்களின் தலையீட்டை தடுத்து விவசாயிகள் நேரடியாக தங்களது விளைபொருட்களை விற்பனை செய்ய வசதியாக மாவட்டம் முழுவதும் 56 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூடைகளின் எடை, அதிகாரிகளின் செயல்பாடுகள், மையங்களுக்கு வரும் விவசாயிகளின் குறைகள் குறித்தும் கேட்டறிந்தார்.
அமர்ந்து கண்டுகளித்தனர். முகக்கவசம் அணிந்து வந்தவர்களின் வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி போக்குவரத்து காவலர்கள் நன்றி தெரிவித்தனர். ஆவடி மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவின் பேரில் செங்குன்றம் காவல் மாவட்ட போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் மலைச்சாமி தலைமையில் செங்குன்றம் திருவள்ளூர் கூட்டுச்சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு முகக்கவசம் அணிவதை வலியுறுத்தி போக்குவரத்து காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது முகக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கொரோனா பரவல் எதிரொலியாக உதகை, குன்னூர் நீதிமன்றங்கள் மூடப்பட்டன. பொங்கல் விடுமுறை முடிந்து பணிக்கு திரும்பிய நீதிமன்ற ஊழியர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் உதகை நீதிமன்றத்தில் 38 பேருக்கும், குன்னூர் நீதிமன்றத்தில் 7 பேருக்கும் தொற்று உறுதியானது. இதனால் நீதிமன்றங்கள் மூடப்பட்டுள்ளன. தஞ்சையில் கொரோனா தடுப்பூசி விவரங்களை பதிவு செய்யும் வகையில் டிஜிட்டல் பஸ் திட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் அலிவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா பரவலை தடுக்க பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் அவசியமின்றி வெளியே சுற்றுவதை மக்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். அதாவது ரெட்டிங்டன் ஃபவுண்டேஷன் நமக்கு இந்த வாகனத்தை மாவட்ட நிர்வாகத்தில் கோவிடுக்காக நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணுறோம் இல்லையா, அந்த டேட்டா என்ட்ரி பணிகளை துரிதப்படுத்துறதுக்காக உதவியாக அந்த ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வாலண்டியர்ஸ் மூலமாக 20 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, வைஃபை கனெக்ஷன்ஸ் இருக்குது. வேக்சினேஷன் முடித்த உடனே அந்த டேட்டா என்ட்ரி பணிகளை துரிதப்படுத்துறதுக்கு இந்த வாகனம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதை 14 பிளாக்லேயும் கொஞ்சம் பொசிஷன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறோம். ஷெடியூல் போட்டுட்டு ஒரு பிளாக்ல போயிட்டு அந்த பழைய வேக்சினேஷனில் பெண்டன்சி இருந்தாலும் சரி, புதுசாக வேக்சினேஷன் போடுறது அப்போவே டேட்டா என்ட்ரி பண்ணி சேம் டே அனுப்புறதுக்கான முயற்சிக்கு இந்த வாகனம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அறநிலையத்துறையை நடவடிக்கை எடு, அப்புறப்படுத்து 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 மணிப்பூண்டி சித்திர விநாயகர் கோயில் ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்து. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மகாமகக்குளம் பகுதியில் மணிக்கூண்டு அருகே உள்ள சித்தி விநாயகர் கோவிலை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்க வேண்டும் என வலியுறுத்தி கும்பகோணம் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் அலுவலக வாசல் முன்பு அகில பாரத இந்து ஆன்மீக பேரவை மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் கண்ணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் அரசு தலைமை மருத்துவமனையில் மது போதையில் அரசு மருத்துவர் மயங்கி விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரேத பரிசோதனை கூடத்தில் தலைமை மருத்துவராக பணியாற்றும் சிவானந்தம் என்பவர் நேற்று முன்தினம் அளவுக்கு அதிகமாக மது அருந்திவிட்டு போதை தலைக்கேறி மயக்கமடைந்தார். இதுகுறித்து குடும்ப நலத்துறை இணை இயக்குநர் ராஜ்மோகன் நேற்று விசாரணை மேற்கொண்டார். இந்த சம்பவம் குறித்து மருத்துவக் கல்லூரி டீன் சாந்தா அருள்மொழியிடம் கேட்டபோது மருத்துவர் சிவானந்தம் குறித்து உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளதாகவும் அவர்களின் உத்தரவுக்கிணங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த இடையாத்தூர் கிராமத்தில் நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பிலான நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் அன்பரசன் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சம்பா பருவத்துக்காக 59 இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். முதற்கட்டமாக இடையாத்தூர், படாளம், மதுராபுதூர், சூனாம்பேடு, காரியந்தாங்கல் ஆகிய பகுதிகளில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த சொர்ணவாரி பருவத்தில் 33 இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைத்து 40,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் காமராஜர் நகர் பகுதியிலிருந்து தனலட்சுமி நகர் வரும் பகுதியில் உள்ள 30 அடி சாலையில் தனிநபர் ஒருவர் 10 அடி நீளத்திற்கு சுவர் அமைத்து அப்பகுதியை ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். இதை கண்ட அப்பகுதி மக்கள் அவரிடம் கேட்டபோது இது தன்னுடைய இடம் என்றும் இதற்கான ஆவணங்கள் இருப்பதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆஞ்சநேயர் கோவில் அருகே துறையூர் திருச்சி சாலையில் அப்பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் நகராட்சி ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து
சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். திண்டுக்கல் அருகே உள்ளது செட்டிநாயக்கன்பட்டி பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளான இபி காலனி, கள்ளிப்பட்டி, அறிவு திருக்கோவில், MVM நகர் விஸ்தரிப்பு, ராம்ஜி நகர், சத்யா நகர், ராஜக்காப்பட்டி, காந்தி நகர் ஆகிய பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி அப்பகுதி பெண்கள் உட்பட ஏராளமானோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள சி தண்டேஸ்வர நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் மாரியப்பன் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு எந்தவிதமான தகவலும் தெரிவிக்காமல் பல்வேறு பணிகளை மேற்கொண்டதாக பொய்யாக கணக்கு காட்டி 30 லட்சம் கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என கண்டனம் தெரிவித்து கையாடல் செய்த ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.